பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுப்போமே, இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுப்போமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், சத்தத்தை உயர்த்தி நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஒசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே, தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஒசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். நம்புவேன் இன்னும் நம்புறேன், என் நம்பிக்கையே சுனிகதான். நான் நம்புறேன் இன்னும் நம்புறேன், என் நம்பிக்கையே சுனிகதான். அந்த சபத்துல அமர்வுமா இன்னைக்கு சொல்றேன். இந்த 9வது மாதத்துல தடைகளை அகற்றி கட்டுகளை அவிழ்த்த உங்களுடைய விலாசம் தேடி நன்மையும் கிருபையும் வருவதாக. அல்லேலூயா. இன்னைக்கு 2 நம்பிக்கைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். யோவான் 11வது அதிகாரம் 39வது வசனத்தை திரும்ப வாசிப்போமா? யோவான் 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மார்த்தாள் நாருமே என்றாள். என்ன கவனிங்க, இயேசு கல்லை எடுத்து போட சொன்னார், மரியா மார்த்தாள் நாருமே என்றாள். இப்ப 2 பேருடைய வார்த்தைக்கு நடுவில் 4 பேர் நிக்கிறான். 2 பேருடைய வார்த்தைக்கு இடையில கல்லை எடுத்து போறதா இந்த அம்மா சொல்ற மாதிரி அப்படியே நாருன்னு நினைச்சிட்டு நிக்கிறதா? புரியுதா உங்களுக்கு? இப்ப அவங்களுக்கு நம்பிக்கையை யார் மேல வைக்கிறது? இயேசுடைய வார்த்தையின் மேல என் நம்பிக்கை வைக்கவா? உண்மையாவே நிதர்சனமான சூழ்நிலை. மார்த்தாள் சொல்றது நிஜம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. தோற்றங்கள் காண்கிற காட்சிகள் மீது என்னுடைய நம்பிக்கையை வைக்கவா? யார் மேல என்னுடைய நம்பிக்கை வைக்க? யார் மேல நம்பிக்கை வைக்க? சூழல் எல்லாம் நீ நம்பிக்கையை இழந்து போய்விட்டாய், நம்பிக்கை அற்று போய்விட்டாய் என்று சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே நான் உங்கள் நம்பிக்கையா இருப்பேன், நீர் தான் என்னுடைய நம்பிக்கை, நீரே. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சொல்றான்,
இனிமே என்னால இந்த சவுலுடைய கைக்கு என்ன செய்ய முடியாது, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. வேற எங்கேயாவது பெலிஸ்த தேசத்துக்கு ஓடி போய் தான் நான் என்ன செய்யணும், தப்பிச்சுக்கணும்னு சொல்லி அவன் சொல்றான். என்றாவது ஒரு நாள் சவுல் என்னை கொன்று போடுவான். இதே வார்த்தை சொல்றான். என்றாவது ஒரு நாள் சவுல் என்ன செய்வான், கொன்று போடுவான். உன்னை கொன்று போடுவா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். உன்னை சாக விடவா தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை இப்படி ஓட விட்டு அசிங்கப்படுத்துவதற்கா சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொல்லி கர்த்தர் பாட வைத்தார். யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் யோசிக்கல. சில சூழ்நிலை எதையுமே யோசிக்க முடியாதபடிக்கு நம்முடைய நம்பிக்கை அற்று போய்விடும். நல்லா கவனிங்க. எல்லாருக்குமே இயற்கையா ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுக்கு பேர் என்ன நம்பிக்கை? தன்னம்பிக்கை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன நம்பிக்கை? தன்னம்பிக்கை. அடுத்தது இன்னொரு நம்பிக்கை என்னது? தெய்வ நம்பிக்கை. எது நல்லது சொல்லுங்க? தெய்வ நம்பிக்கை நல்லது. தன்னம்பிக்கை, ரெண்டு நம்பிக்கை இருக்கு. நீ முழு உலகமும் தன்னம்பிக்கை தான். தைரியமா இரு. உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையேன்னு என்ன செய் சொல்லு. தன்னம்பிக்கை உனக்கு தேவைன்னு சொல்லுது. ஆனா ஒண்ணு சொல்றேன், ரெண்டு நம்பிக்கை எப்படி சொல்ல கவனிச்சிங்க. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன வந்தாலும், இதுக்கு பேரு தன்னம்பிக்கை. என்ன வந்தாலும் பார்த்து பாரு. எல்லாரும் சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. என்ன வந்தாலும் சரி. இப்ப ரெண்டு நம்பிக்கையில எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? என்ன வந்தாலும் பார்த்து பாரு. எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், எனக்காக ஜீவன் கொடுக்கிற அளவுக்கு அவர் என்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. இவன் நல்லா கவனிச்சிங்க. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட எல்லையில என்ன வந்தாலும் பார்த்து பாருங்க, அந்த விசுவாசத்தை உங்க கையில நீங்க எடுக்கலன்னா சில சூழ்நிலை வரும். தோற்று போய் இருக்க வேண்டிய 4 நாள் ஆயிடுச்சு. என்ன செஞ்சிடும், நாருமே என்று அதிசயத்தை பார்க்க முடியாமல், அற்புதத்தை பார்க்க முடியாமல், தேவனுடைய மகிமையை காண முடியாதபடிக்கு இடையில ஒரு பெரும் தடைய அந்த தன்னம்பிக்கை கொண்டு வந்துடும். அவன் நம்பிக்கை என்ன, 4 நாளாச்சு என்ன செஞ்சிடும், நாரிடும். இதுதான் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அவன் என்ன செய்யல, நம்பல. நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன், என்னென்னமோ ஆண்டவர் அவளுக்கு தெளிவா சொல்லி பார்த்துட்டாரு. ஒன்றே அவ காதுல வாங்கல. 4 நாளாச்சுன்னா என்ன செஞ்சிடும், 4 நாளாச்சுன்னா நாரி போயிடும். 20 அப்போனா 20 பேர் தான் சாப்பிடலாம். அது எப்படி 100 பேருக்கு முன்னால் வைக்க முடியும்? 5 அப்போ 2 மீன்னா அது ஒரு சின்ன பையன் தான் சாப்பிடலாம். அது எப்படி 5000 பேருக்கு முன்னாடி வைக்க முடியும்? எந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லக்கூடிய சில வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. யோனா 4வது அதிகாரம் 8-9 வாசிச்சு பாருங்க. யோனா 4:8-9. உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம். அழகா கவனிச்சு பாருங்க. இந்த யோனா மாதிரி தன்னம்பிக்கை உள்ளவன உலகத்துல நீங்க எங்கேயுமே என்ன செய்ய முடியாது. ஆண்டவரே வந்தாலும் பார்த்துக்கலாம், ஆண்டவரே வந்தாலும் பார்த்துக்கலாம். எங்க போறேன், என் வாழ்க்கையில என்ன டெஸ்டினேஷன், எனக்குன்னு என்ன லட்சியம் இருக்கு, எனக்கு என்ன லக்கு இருக்கு, அதை நோக்கி தான் ஓடுவேன் ஒழிய நான் வேற எதை நோக்கி என்ன செய்ய மாட்டேன், ஓட மாட்டேன்னு சொல்லி ஓடுவேன். தன்னம்பிக்கையில பயங்கரமான ஆளு. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்துருச்சு. இப்ப அவனுக்கு சரி மேல நம்பிக்கையா இருந்தா அந்த நம்பிக்கை அற்று போயிடுச்சு. ஒரே நாள்ல பூச்சி அரிச்சு போச்சு. இப்ப சொல்றான், எனக்கு என்ன வேணும், சாவு வேணும். நான் எதை விரும்புறேன், சாவை விரும்புகிறேன். நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லது என்றான்.
ஒரு ஆமனுக்கு செடி வரும். உங்க தன்னம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு என்ன வரும்? ஒரு ஆமனுக்கு செடி வரும். எலியாவா இருந்தால் ஒரு சூறை செடி வரும். வாசிச்சு பாருங்க 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 19:4. சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே. சரி, நல்லா கவனிங்க. இந்த எலியாவை போல இயற்கையாவே ஒரு தைரியசாலியை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஒரு ராஜாவை பேரை சொல்லி கூப்பிடுறான். அந்த ராஜாவுக்கு முன்னாடி சவால் விடுறான். என் வாக்கினாலே ஆண்டவர் முன்னாடி வச்சு பேசினானா இல்ல அவன் சொந்த வார்த்தை பேசினானா? சொந்த வார்த்தை பேச. என் வார்த்தையின்படி வானத்தை நான் அடைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகாவே அவன் என்ன செய்யறான்? அடிப்பறான். அவ்வளவு பெரிய தைரியசாலி. 850 பேர் ஒரே ஆள் வெட்டுறான். எப்பேற்பட்ட பலசாலி, தைரியசாலி, பலசாலி, பயங்கரமான ஆளு. ஆனா இப்ப என்ன செய்யறான்? தன்னம்பிக்கை ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான். இப்ப ஓடுறான். ஒரு நாள் பிரயாணம், நான் ஸ்டாப்பா ஓடுறான். மாரத்தான் ரேஸ்ல கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓடி என்ன செஞ்சிருவாங்க, நின்றுவாங்க. நம்மால் என்ன செய்யறாரா? ஒரு நாள் பிரயாண தூரத்துல அவர் என்ன செய்யறார்? போய் ஒரு சூரிய செடிக்கு கீழே என்ன செஞ்சுட்டார்? படுத்துட்டார். போதும் லைஃபை நான் என்ன செய்யறேன்? முடிச்சுக்கிறேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தன்னம்பிக்கையில நீங்க ஓடி இருந்தீங்கன்னா உங்க பலன் குறைஞ்சிரும், உங்க தைரியம் குறைஞ்சிரும், உங்க நம்பிக்கை அற்று போயிடும். மைக்கு சொன்னது மாதிரி நாளைக்கு வேலை இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. பெரும் கம்பெனி எல்லாம் கூட இன்னைக்கு என்ன செய்யறாங்க? லாக் பண்றாங்க. வீட்டு வாடகை கொடுக்கறது எப்படி, சூழ்நிலைகளை சமாளிக்கிறது எப்படி என்ற ஒரு சூழ்நிலையில எல்லாமே என்ன செஞ்சிட்டு இருக்குது? எல்லாமே ஓடிட்டு இருக்குது. இப்ப யாரை நம்புறது? தேவ நம்பிக்கை, உன்னதமான நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும்போது அங்கதான் ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. மார்த்தாளுடைய வார்த்தைக்கு முன்னால நீங்க நின்று நாருன்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நாரும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்னால நின்று கல்லை புரட்டி போட்டுட்டீங்கன்னா லாசருவை கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா சொல்லுவா. நேற்று தினத்துல நானும் கர்த்தருடைய தாசன் சாமு நாங்க வண்டியில போயிட்டு இருக்கிறோம். வண்டி அப்படியே பெட்ரோல் ட்ரை ஆகும் போது யோசிச்சுட்டே வரேன். பாக்கெட்ல லிட்டரலா சில சமயத்தில் சில்லறை வச்சிருப்பேன். இந்த சில்லறையை கூட எடுத்து முதல் நாள் ஏதோ ஒரு இதாக கொடுத்துட்டு ₹1 கூட என்னுடைய பாக்கெட்ல இல்லை, ஏடிஎம்லயும் இல்லை. அப்படியே யோசிச்சுட்டு போறேன். இந்த வீடு போய் சேர முடியாது. ஒரு விருந்தர் நம்ம கூட பின்னாடி வண்டியில இருக்கிறாரு. அவரை நான் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன எனக்கு கேட்ட உடனே ஐஸ்வர்யம் போடுங்க எனக்கு கேட்கறதுக்கு சுற்றுலா ஏராளமான ஆட்கள் இருக்கிறாங்க, ஏராளமான ஆட்கள். அடுத்த செகண்ட் வரும். ஆனா யார்கிட்டையும் என்ன செய்யல, யார்ட்டுமே கேட்கல. வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்கிறேன். காதுல ஹெட்ஃபோன் இருக்கு. டிக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. அப்படியே ஓரமா அப்படி பார்க்கறேன். பார்த்தா எங்க இருந்தோ ஒரு சகோதரி சென்னையிலேருந்து ₹500 ஆஃபரிங் என்ன செஞ்சிருக்காங்க போட்டுக்கிறாங்க. கண்ணு கட்டின தூரத்துல நயாரா பெட்ரோல் பங்க். டக்குன்னு அப்படியே போய் பெட்ரோல் பங்க்ல என்ன செஞ்சோம்? பெட்ரோல் போட்டோம். ஒரு செகண்ட் கண்ணுக்கு முன்னால. இது நான் ஏன் சொல்லணும்னா, உங்களுடைய நம்பிக்கை யார் மேல வச்சுட்டு நீங்க போறீங்க? யார் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்கு? இடையில தெரியும் செல்வம் பிரதர், அவருடைய செல்போன் ரிப்பேர் ஆயிடுச்சு. கொண்டு போய் ஒரு பிரதர்கிட்ட கொடுத்தேன். அவரு கடையில பார்த்துட்டு இன்னொரு இடத்துல கொடுத்தாரு. அவரும் வேண்டாம், இது அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ண முடியாது, அதை தூக்கி போட்டுங்க அப்படின்னு. கடைசி ஐசப்பட்டு வந்தேன். அவரும் அதே வார்த்தை தான் சொன்னார். கரெக்டா, இது ஆகாதியா, இது தூக்கி போட்டு வேற யூஸ் பண்ண சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போனேன். ஆண்டவரே, நான் வாரம் அந்த சகோதர செல்ல தான் நான் ஆடியோவே என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படி இதை நான் அவர்கிட்ட சொல்றது? அந்த செல்லு வேற என்கிட்ட 2 நாளா என்ன செய்து இருக்குது. நான் முடியாதுன்னு கொண்டு போய் கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அது தலை மேல கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு சார்ஜ் குத்தி ஆன் பண்ற. செல்லு ஆன் ஆச்சு. ஆன் ஆனதுல இருந்து இன்னை வரைக்கும் ஆஃப் ஆகல. எல்லாம் ஓடிட்டே இருக்கு. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கத்த பெரியவர். அல்லேலூயா. இன்னொரு வண்டி, நான் ஒரு ஸ்கூட்டி வச்சிருக்கிறேன். அந்த ஸ்கூட்டி எப்படின்னா, அதுல ஓட்டி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதுவா ஓடும். அப்போ நீங்க ஓட்டிக்கணும். அது நிற்கும் போது நீங்க என்ன செஞ்சிடணும்?
இன்னும் நீங்க ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அது என்ன செய்யாது, ஓடாது. ஒரு மெக்கானிக்கு பார்த்துட்டு சொல்லிட்டாரு, பாஸ்டர் இதுக்கு மேலே இது நீங்க என்ன செய்யாதீங்க, ஓட்டாதீங்க, அதை என்ன செஞ்சிருக்க போட்டுடுங்கண்ணா. ஆனா மெக்கானிக்கினால கைவிடப்பட்ட வண்டியை இன்னைக்கு நம்பி எடுத்துட்டு கோயம்புத்தூர்லாம் சாதாரணமா என்ன செஞ்சுட்டு வரேன், போயிட்டு வரேன். இன்னைக்கு காலைல நீங்க அதை தானே ஓட்டினீங்க, எப்படி இருந்துச்சு சாப்? நல்லா தானே இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அந்தந்த நேரத்தில் அது நல்லா இருக்கும். நான் நல்லா இருக்கும்போது அது எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அல்லேலூயா. பஸ் ஓவர்டேக் பண்ணி, அது எப்படின்னா பஸ்ஸுக்கு முன்னால ஓவர்டேக் பண்ணி அது மூஞ்சிக்கு நேரம் வருது, அங்கதான் அது திடீர்னு என்ன செய்யும், அப்படியே ஸ்லோ பண்ணி நிற்கும். அந்த மாதிரி ஒரு வண்டி பல முறை பார்த்துருக்குறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம போறதெல்லாம் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு நம்ம என்ன செய்யணும் போகணும்னு ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிச்சு பாருங்க. உபாகமம் 28:66 வாசிங்க. உபாகமம் 28:66. சொல்ல சொல்ல வசனங்கள் வேகமா வாசிங்க. இன்னொருவர் 1 சாமுவேல் 27:1. எல்லாம் சொல்லுங்க. 28:66 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சொல்லுங்க. உன் ஜீவன் உனக்கு என்ன ஆடுமா, ஊசல் ஆடுமா. மூஞ்சல் ஆடி பார்த்துருக்குறீங்களா நீங்க? மூஞ்சல் ஆடுறது எத்தனை பேருக்கு இஷ்டம்? அது ஒரு இடத்துல நிக்காது, முன்ன போகும் பின்னாடி. சில வேளை அப்படியே ஆட்கள் முன்னேறி போற மாதிரி இருக்கும், திரும்ப பார்த்தா என்ன செய்யும், பின்னால வரும். ஜான் யாருன்னா என்ன செய்யும், சறுக்கும். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். நம்பிக்கையற்று போன இந்த உலகத்துல நீ வாழுகிறாய். ஆண்டவர் மேல நீ நம்பிக்கை வச்சுட்டீன்னா, நம்பிக்கையே இல்லாத இடத்துல ஆழமான அஸ்திபாரம் போட்டு உன்னால நிலையா வாழ்ந்துட முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இல்லைன்னா உன் ஜீவன் என்ன செய்யுமா, எதுல ஊசலாடும்? எல்லாம் சொல்லுங்க. சந்தேகத்துல ஊசலாடும். சந்தேகம் என்ன சொல்லுங்க? சந்தேகம் என்ன? நம்பவே முடியாது. நீங்க ஒரு கயிறு பிடிச்சிட்டு நல்ல உயரமான ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, மலை ஏறிட்டு இருக்கிறீங்க. அந்த கயிறு இத்து போன கயிறா இருக்குது. அதை பிடிச்சிட்டு மலை ஏறவனுக்கு தான் தெரியுது எப்ப அறுத்துட்டு கீழே. அந்த மாதிரி சந்தேகத்துல என்ன செய்யறோம் இல்ல. அடுத்த ஒரு வசனம் 1 சாமுவேல் 27:1. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் சவுலின் கையினால் பேசுறது யாருங்க? ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சாட்சி பெற்ற, ஆண்டவரால கௌரவிக்கப்பட்ட, இஸ்ரவேல் தேசத்து பெண்களால் பாடப்பட்ட, எவ்வளவு அற்புதமான சங்கீதங்களை விசுவாசத்தோடு எழுதின ஒரு ஆசிரியர், எவ்வளவு அற்புதமான ஒரு தேவ மனுஷன். அவன் சொல்றான், என்னைக்கு ஆகிலும் ஒரு நாள் நான் என்ன செஞ்சிருவேன், சவுலின் கையால செத்து. என்னைக்காவது ஒரு நாள் இந்த திருப்புல நான் அவமானப்பட்டுறேன். என்னைக்காவது ஒரு நாள் வாடகை கொடுக்க முடியாம அவமானப்பட்டுருவேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் தோற்று போய் நிற்பேன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் தூக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்துல என்றைக்குமே நாம் ஜெயம் பெற்றுக்கொண்டே இருப்பேன். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னை சுற்றி தோல்வி இருக்கு, ஆனா என் படகுல இயேசு இருக்கிறாரு. அவர் இருக்கும் போதே என் படகு வெறுமையா தான் இருக்கு. ஆனா அவர் சொல்லும் போது, அந்த வார்த்தையின்படி நான் செய்யும் போது அவிழ்ந்து போகத்தக்கதாக நிரப்ப அவரால் முடியும். கிழிந்து போகத்தக்கதாக நிரப்ப அவரால் முடியும். என்னை கொண்டு என் படகு மட்டும் இல்ல, என்னை கொண்டு இன்னொரு காலியான படகையும் கத்த நிரப்பி ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி செய்வதில் தான் இருக்கு. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் 5 வசனம். 2 ராஜாக்கள் 18:5. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல் ஒருவனும். அவன் கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கையில அவனை போல அவனுக்கு முன்னால யாரும் இல்லை, அவனுக்கு பின்னாலையும் யாரும் இல்லை. இந்த வார்த்தையை நான் ஏன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறான்னா, இதை நாம் முறியடிக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன். அவனுக்கு முன்னால வேண்டா இருந்திருக்கலாம், அவனுக்கு பின்னால நாங்க இருக்கிறோம். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவனுக்கு பின்னால நாங்க இருக்கிறோம்.
அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல தேவனே, ஏன்னா அவனுக்குள்ள துவங்கப்பட்ட விசுவாசம் வேற, எனக்குள்ள துவங்கப்பட்ட விசுவாசம் கல்வாரி சிலுவையில என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே தந்த அந்த கல்வாரி நாயகன் எனக்குள்ளே அப்படி ஒரு விசுவாசத்தை துவங்கி இருக்கிறார். அந்த விசுவாசத்துல நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறபடினால அதற்கு இணையான நம்பிக்கை விசுவாசம் வேற எதுவும் இந்த உலகத்துல இல்லை. இல்லையா சொல்லுவோமா? சரி, இது ஒரு வசனத்தை கூட வாசிப்போமா? 18வது அதிகாரத்தில் 20வது வசனம். சொல்லுகிறாயே, அது வாய் பேச்சு அன்றி நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை? கவனிங்க, ஒரு சின்ன தேசம், குட்டி தேசம், முழு இஸ்ரவேல் கிடையாது, யூதா தேசம், 2 கோத்திரம் தான், 2 கோத்திரம், சின்ன கோத்திரம். ஆனா வந்திருக்குது யார் தெரியுமா? வல்லரசு, பெரும் படைகளோடு கூட, லட்சக்கணக்கான காலாட்படைகள், குதிரைகள், ரதங்கள். அவங்க வந்த வழியில பெரும் பெரும் தேசங்கள்லாம் பயந்து நடுங்குது. ஒன்றும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி ஜெயிக்க முடியல. அப்பேற்பட்ட ராஜா, அந்த ராஜ்யத்தினுடைய சேனை அதிபதி ரப்சாகே வந்து யூதா தேசத்தை முற்றுகையிட்டுட்டான். ஆனா யூதா தேசத்துல இருக்கிற எசேக்கியா அசைந்து கொடுக்கல. எசேக்கியா என்ன செய்யல? வளைந்து கொடுக்கல. தான் ஜனங்கிட்ட சொல்றான், கர்த்தர் மேல நம்பிக்கை வை. நான் யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன்? கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இதை கேள்விப்பட்ட ரப்சாகே சொல்றான், எப்ப அவரு வந்து யுத்தம் பண்ணுவாரு அப்படின்னு ஏதோ மந்திர தந்திரம் மாயாஜால வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருக்கிற. யுத்தம் பண்றதுக்கு இதெல்லாம் வெறும் வாய் பேச்சு. யுத்தம் பண்றதுக்கு என்ன வேணும்? சேனைகள் வேணும், ஆயுதங்கள் வேண்டும், உனக்கு பயிற்சி வேணும், படைபலம் வேண்டும். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? வெறும் வாய் பேச்சு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், கவனிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் பேசுறீங்களே, இது வெறும் வாய் பேச்சா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் வாய்ப்பேச்சிலே தான் ஆண்டவர் வல்லமையை வச்சிருக்கிற. வாசித்து பாரு, ரோமர் 10வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வாசிங்க. ரோமர் 10:8. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும். ஆமா, இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இப்ப நீங்க அதுல அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. என்னவென்றால் வாயினாலே அறிக்கையிட்டு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன செய்ய சொல்றார்? ஆண்டவர் ஏதாவது கஷ்டப்பட சொல்றாரா? மண்வெட்டி எடுத்துட்டு வா, கடப்பாரி எடுத்துட்டு வா, இந்த இடத்துல ஒரு ஆழமான, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. என்ன செய்? பேசு. பழைய ஏற்பாடு இருந்துச்சு, இந்த பள்ளத்தாக்குல எங்க வாய்க்கால்கள் என்ன செய்யுங்க? வெட்டுங்க. ஆனா இன்னைக்கு ஒண்ணு கஷ்டப்படலாம் சொல்ல. உனக்காக எல்லாத்தையும் வெட்டிட்டேன், உனக்காக எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன். இப்ப நீ பேச வேண்டியதுல என்னதான்? நான் சொல்றது பேசு, நான் சொல்றது பேசு. மற்றவங்களுக்கு வேண்டுமானால் நீ பேசுகிறது வாய்ப்பேச்சாக இருக்கலாம், ஆனா முடிவுல தான் விளங்கும். ரப்சாகேக்கு இது வாய்ப்பேச்சு அல்ல, வல்லமையான ஆண்டவர் சொல்லி கொடுத்ததான அவர் பேச்சு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. என்னாச்சு தெரியுமா? ஆண்டவர் எசேக்கியா கிட்ட பேசுறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா என்ன பேசுறாருன்னா, எசேக்கியா நீ அவன் பேசுறத கேட்காத. அவன் பேசுறத யார் கேட்டா? அவன் பேசுறத நான் கேட்டுட்டேன். இப்ப அவன் மூக்குலையும் வாயிலையும் நான் என்ன செய்வேன்? அவன் மூச்சை நிறுத்துவேன், வாய சொல்ல. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு சொல்லாங்க பாத்தீங்களா? உங்களுக்கு விரோதமா ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த விரோதமான செய்கைகளை மூச்சு பேச்சு இல்லாம கர்த்தர் ஆக்குவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தா உங்களுக்கு விரோதமா பேசுற எல்லா வாயிலையும் கர்த்தர் என்ன செய்வாரா? அப்படி துரட்ட போடுவாரா? புரியுதா உங்களுக்கு? அப்படி கடிவாளத்தை போட்டுருவார். ரொம்ப கஷ்டம். யார் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க? யார் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க? அடுத்த வருஷம் இன்னொரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. 1 நாளாகமும் 5வது அதிகாரம் 20வது வசனம். 1 நாளாகமும் 5:20. அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால்
அல்ல கவனிங்க. எதிர்வே ஜெபிக்கிற பழக்கம் இருக்கு. என்னை ஏன் அப்படி கேட்குறேன்னா, காலங்கள் கடக்க 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 வேத வாசிக்கிற பழக்கம், ஜெபிக்கிற பழக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கு, மறந்து போயிருக்கு. அதிகாலையில் இருந்து நேரப்பட வேலையில தடுத்து ஒழுங்கு பிரகாரமா ஓடுற கூட்டம் அந்த காலத்திலேயே இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படணும்னா யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? சொல்லுங்க, யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? நான் ஒரு பக்கம் ஜபமும் பண்ணிப்பேன், இன்னொரு பக்கம் மாம்சத்தின்படியான எல்லா விதமான முன்னெடுப்புகளையும் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப ஆபத்தான ஒன்று. நீ ஜபம் பண்ணி ஆண்டவர் மேல ஒரு பாரத்தை வச்சுட்டீங்கன்னா அவர் விசாரிக்க வருகிற வரைக்கும், அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும். ஜபம் பண்றதுக்கு பேரு ஆண்டவர்கிட்ட சொல்றது. மற்றவங்கிட்ட சொல்லும் போது நீ ஜபம் பண்ணதுக்கு உண்டான காரியமே தோற்று போயிடும். ஒரு பக்கம் ஆண்டவர்கிட்டையும் இன்னொரு பக்கம் மனுஷன்கிட்டையும் சொல்லிட்டு, மனுஷன் செய்வானா தேவன் செய்வானான்னு சொல்லி ரெண்டுக்கு நடுவில் நீ இருந்தீங்கன்னா ஒருபோதும் அந்த நம்பிக்கை என்ன செய்யாது, வாய்க்காது. முற்றிலுமாக தேவனிடத்துல சொல்லிட்டு அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று இருக்கும்போது, யுத்தத்துல எந்த நேரத்தில் ஆண்டவர் உதவி செய்யறாரு பாருங்க. யுத்தத்துல அவரை நோக்கி கூப்பிட்டாங்க, ஆண்டவர் வந்து அவங்களுக்கு என்ன செய்யறாரு, யுத்தம் பண்ணி கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிச்சு பாருங்க. 1 நாளாகமம் நீங்க வாசித்த பக்கத்துல 29வது அதிகாரம் 15-16 வாசிங்க. 15-16. அரதேசிகளும் பரதேசிகளும் என்னங்க? அரதேசி பரதேசி நல்லா புரிஞ்சுங்க சொல்றேன். பரதேசின்னா இப்ப நம்மள அந்த ஊருக்கு யாரு? திருப்பூர்ல பிறந்து திருப்பூர்ல வளர்ந்தவங்க யாரு? திருப்பூர்ல பிறந்து திருப்பூர்ல வந்தவங்க யாரா இருக்கிறீங்களா? யாருமே இல்லை. ஆனா எங்க இருக்கிறோம்? திருப்பூர் வந்தவங்க. நம்மெல்லாம் ஃபாரினர்ஸ். நம்மளாம் இந்த ஊருக்கு நம்ம யாரு? பரதேசி. இந்த ஊருக்கு பரதேசி. இந்த ஊருக்கு வந்து இங்க ஒரு தொழில் தொடங்கி ஒரு வீட்டை வாங்கி இல்லை ஒரு இடத்த வாங்கி ஒரு சொந்த வீடு இருக்கு, ஒரு சொந்த பிசினஸ் இருக்கிறவங்க மட்டும் கை வச்சு காட்டுங்க. அரதேசிகளே நீங்களா? அப்படி பண்ணீங்கன்னா நீங்க யாரு? அரதேசி. ஏன்னா பாதி இங்க ஆயிடுச்சு. இங்க அற இருக்கு, அங்க புரியுதா உங்களுக்கு? அரதேசிகளும் பல சமயத்தில் நம்ம இப்படிதான் புரியாமலே இன்னும் சொல்றாரு அரதேசி பரதேசி. நம்ம பாட்டு என்ன செஞ்சிருக்கோம், படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். அரதேசிகளும் பரதேசிகளும் இங்க நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். அடுத்து வாசிங்க. பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. எனக்கு கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, என்னல்ல கடைசி வரைக்கும் நாங்க திருப்பூர்லயே இருப்போம்னு நம்பிக்கை இல்லை. இல்லை ஊரோட போனாலும் அங்கேயும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து திரும்ப ஒரு புதுசா அங்க போய் என்ன செய்வோன்ற நம்பிக்கையும் இல்லை. இங்கேயும் நம்பிக்கை இல்லை, அங்கேயும் நம்பிக்கை இல்லை. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, நீங்க மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை என்று அந்த நம்பிக்கையில எல்லாம் அவர் பார்த்துப்பார். என்ன வந்தாலும் அவர் பார்த்துப்பார். அல்லேலூயா. ஒரு காலம் இருந்தது, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஓடிட்டே இருந்தீங்க. உங்க பலன் குறையிற வரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க? பலன் குறையிற வரைக்கும் எல்லாம் செய். பலன் குறைஞ்ச பிற்பாடு இப்பயாவது நம்பிக்கை தூக்கி எங்க மாற்றி வைங்க? தேவன் மேல நம்பிக்கை வைங்க. அவரு மேல நம்பிக்கை வச்சுட்டு அந்த பலத்தோட போங்க. கர்த்தருக்கு காத்திருந்தா புது பலன், பரிசுத்த ஆவியானவர் இடத்துல வந்தால் பலன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். இந்த பலனை பெற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ நீங்க கற்றுக்கொள்ளுங்க. இப்ப மீண்டும் நம்ம அங்க தொடங்க நடத்திக்க வரலாம். நீங்க யோவான் 11வது அதிகாரம், அதுக்கு முன்னதாக இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு போயிடலாம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 22 முதல் 25 வரைக்கும் வாசிங்க. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 22 முதல் 25 வரைக்கும் வாசிங்க. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுக்கு நீ நேராய் போகாமல்
எல்லாரும் இந்த வசனத்தை நீங்க குறிச்சிங்க. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 22 முதல் 25 வரைக்கும். அப்புறம் வசனத்தை நீங்க என்ன செஞ்சீங்க, வீட்டுக்கு போய் கண்டிப்பா நீங்க வாசிக்கணும். கவனிங்க, நான் சொல்றேன். தாவீது இப்ப மீண்டும் பெலிஸ்தரைய எதிர்நோக்கி இருக்கிறான். பெலிஸ்தர் எங்க வந்துட்டாங்க, யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. இப்ப தாவீது ஏற்கனவே எனக்கு அனுபவம் இருக்கா இல்லையா? பெலிஸ்தரோட யுத்தம் பண்ண நிறைய அனுபவம் இருக்கு. என்னுடைய முதல் அனுபவமே எங்கதான், கோலியாத்துக்கிட்ட தான் ஆரம்பிச்சது. அவ்வளவு பெரிய அனுபவம் இருக்குது. அனுபவம் இருக்குதே, பார்த்துக்கலாம். நம்ம பார்க்காத யுத்தமா, நம்ம ஜெயிக்காத, நமக்கு கிடைக்காத வெற்றியா, அதே பெலிஸ்தர் தானே பார்த்துக்கலாம்னு சொல்லி ஏதாவது தானே போனா சொல்லுது. இந்த மாதிரி நேரா போகாத, நேரா போனீங்கன்னா என்ன செஞ்சிருவேன், தோற்று போயிடுவேன். ஆண்டவர் விசாரிக்கிறான். ஆண்டவர் விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி போனாதான் உனக்கு வெற்றி கிடைக்கும். ஆனா நான் உனக்கு முன்னாடி போறத நீ எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ அந்த முசுக்கொட்டை செடிக்கு பின்னால போய் சேர என்ன செஞ்சுக்க, இருந்துங்க, உத்து கவனிங்க. இப்ப அந்த முசுக்கட்டை செடியினுடைய நுனியில ஒரு சின்ன இறைச்சல் என்ன செய்யும், கேட்கும். அப்ப புரிஞ்சுக்கோ, நான் என்ன செஞ்சிட்டேன், முன்னாடி போயிட்டேன். இப்ப யாரு பின்னாடி வா, பின்னாடி வா, நீ யுத்தம் பண்ணி ஜெயிச்ச மாதிரி இருக்கும். ஆனா நான் தான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா. வெளியில காட்டுறதெல்லாம் உன்னை காட்டுவேன், ஆனா உனக்காக செய்யறதெல்லாம் உள்ள நான் தான் செய்வேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வெளியில நம்ம காட்டுவாரு, ஆனா எல்லாம் நமக்காக அவர் செய்வாரு. ஆனா வரக்கூடிய மகிமையை நம்ம எடுத்துக்க கூடாது. மறைவா நமக்கு முன்னாடி போன அவரை நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் எல்லா கனத்தையும் மகிமை யாருக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. சரி, இப்ப வாசிங்க யோவான் 11வது அதிகாரம். யோவான் 11வது அதிகாரம் 41வது வசனம். எடுத்து போட்டார்கள். இப்போது 44வது வசனம். சரி, இப்போ உங்களை இன்னொரு காட்சிக்கு நேரா கொண்டு போக விரும்புறேன். அதான் கவனிங்க. கல்ல புரட்டி போட்டவங்க ஒரு பக்கத்துல நிக்க வச்சிருக்கேன். இப்ப கட்டை பிரிச்சவங்கள ஒரு பக்கத்துல நீங்க நிறுத்துறீங்க. இப்ப லாசரு நிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? கல்ல புரட்டி போட்டவங்க லாசரு வெளியே வர காரணமா இருந்தவர்கள். நல்லா புரிஞ்சுக்க. லாசரு வெளியே வர காரணமா இருந்தவங்க யாரு? கல்ல புரட்டி போட்டவங்க. வந்தது லாசரு தான் வெளியே தெரிய காரணமா இருந்தவர்கள். ஹலோ, நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நுணுக்கமா புரிஞ்சுக்க. கல்லை புரட்டி போட்டவர்கள் லாசரு வெளியே வர காரணமாக இருந்தவர்கள். கட்டை அவிழ்த்தவர்கள் அது வந்தது லாசர் தான் வெளியே தெரிய காரணமாக இருந்தவர்கள். வெளியே வர காரணமாக இருந்தவர்கள் வெளியே தெரிய காரணம். இது ரெண்டு யாரால் நடந்துச்சு? இது ரெண்டு யாரால் நடந்துச்சு? இது ரெண்டும் மனிதர்களால தான் நடந்துச்சு. நல்லா கவனிங்க. வெளியே வெளியே வந்து காரணமாக இருந்தது யார் தான்? கல்லை எடுத்து போட்டவர் தான். வெளியே தெரியறது காரணமாக யாரு? இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல தான் ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. ரெண்டுத்துக்கு நடுவுல தான் ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. இப்ப அற்புதத்துக்கு நடுவுல, அதாவது ரெண்டுத்துக்கு நடுவுல யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறாரு. உங்களுக்கு வேண்டிய பெரிய ஆசீர்வாதம் லாசரு ரெண்டுத்துக்கு நடுவுல. இப்ப ரெண்டுத்துக்கு நடுவுல இயேசு இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. கட்டவங்க கள்ள புரட்டி போட்டவங்க நடுவில் யாருங்க? இயேசு மறைந்து இருக்கிறார். ரெண்டுத்துக்கு நடுவில் யார் தான் வெளியில காட்டுறாரு? வெளியில காட்டுறது மனிதர்களை தான் செய்றாரு, காட்டுறாரு. அவர் மறைந்துதான் இருக்கிறார். கள்ள புரட்டி போட்டவனுக்கு தெரியும் இயேசுடைய சொல்ல கேட்டு செஞ்சது. கட்ட அவிழ்த்தவனுக்கு தெரியும் இவர் சொன்னதை கேட்டுதான் அவிழ்த்தது தெரியும். ஆனா உண்மையை சொல்ல போனா தேவன் செய்யக்கூடிய எல்லா அற்புதத்துக்கும் ரெண்டு பக்கமும் யார் தான் வச்சிருக்கிறாரு? மனிதர்களை தான் வச்சிருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. நீங்க இல்லாம ஒரு அற்புதமும் நடக்காது. நீங்க விசுவாசிக்காம உண்மையுமே அவர் செய்ய மாட்டார். எல்லா இடத்துலயும் நல்லா தெரியும் இயேசுக்கு வல்லமை உண்டு. அவர் தொட்டா சுகமாகும். அவர் செத்தவனை பார்த்துதான் இந்த வரைக்கும் கேள்வி கேட்டு சுகமா இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. பாடையை தொட்டார், வாலிபன் எழுந்தான். மற்ற எல்லா இடத்துலையுமே
நடந்த அற்புதத்துக்கு முன்னால ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்பார். நீ சுஸ்தமாக, நீ சுகமாக, இதெல்லாம் கேட்டுருந்தா ஒரு படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் அவர் ஒண்ணு கேட்பார். விருப்பம் இல்லாத இடத்துல ஒன்றையும் அவர் என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். ஆக நீ விசுவாசித்தால் அவருடைய மகிமையை காண்பாய். விசுவாசத்தை துவக்க அவரால் முடியும். ஆனா விசுவாசிக்கிறது யாரால தான் முடியும்? நம்மளால தான் முடியும். ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வார். கள்ள போட்டி போட முடியாதா? லாசரை கொண்டு வந்திருக்கு, லாசரை கொண்டு வந்திருக்கு, கட்டமைப்பு போட முடியாதா? முடியும். ஆனா ரெண்டையும் யார் தான் செய்யணும்? நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் போது தேவன் செய்ய வேண்டியதை தேவன் நிறைவாக செய்வார். நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்க சொல்லும் போது கட்டது கட்டப்பட்டுதான் இருக்கும், மூடப்பட்ட கல் மூடப்பட்டுதான் இருக்கும். ஆனா உங்களுக்கு வேண்டியது உள்ள இருக்கும். நீங்க ஸ்பாட்ல இருப்பீங்க, ஆனா என்ன பண்ண முடியாது. யோசிச்சு பண்ணல. இப்ப இந்த சோருக்கு அந்த பக்கம் ஒருத்தர் நிக்கிறாரு, வேண்டியவர். அவர் என்னால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனா எங்கதான் இருக்காரு? என் குரல் அவரால் கேட்க முடியும், ஆனா முகத்தை பார்க்க முடியாது. அது போலதான் இன்னைக்கு உங்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய தேவைகள், ஆசீர்வாதங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நடுவில் ஒரு திரை இருக்கிறது, ஒரு கல் இருக்கிறது, ஒரு சுவர் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அகற்றி போட வேண்டும். இப்ப இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒண்ணு நடந்துச்சு. யாருக்கு நடுவுல? கல்ல புரட்டி போட்டவங்களுக்கும் கட்டமைத்து விட்டவங்களுக்கும் இடையில ஒண்ணு நடந்துச்சு. அந்த பகுதியை மட்டும் வாசித்து நான் முடிக்கலாம். நீங்க அந்த பகுதியை வாசிச்சு பாருங்க. 42 வாசிங்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். என்னுடைய பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு இடையில நடக்கக்கூடிய காரியத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், முன்னாடியும் பின்னாடியும் மனிதர்கள் தான் வச்சிருக்கிறார். ஆனால் எந்த மனிதரும் லாசருவை நான் தான் கட்ட விட்டு விட்ட, கல்லை புரட்டி போடுவோம், நான் தான் எங்கேயும் போய் என்ன செய்யல, எங்கேயும் விளம்பரப்படுத்தவே இல்லை. எந்த விதமான சுய விளம்பரமும் இல்லாத நபர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிற நபர்கள். நல்லா கவனிங்க. ஒரு அற்புதம் நடக்கணும்னா தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள் தேவை. முன்னாடியும் செய்யணும், பின்னாடியும் செய்யணும். முன்னாடி கல்லை பற்றி போட்டா பின்னாடி கட்டவன். அதாவது நீங்க கல்லு கட்டு நினைச்சுக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள் தேவை. தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களுக்கு நடுவுல தான் ஒரு பெரிய அற்புதம் சொல்லுவோமா? நீங்க 41வது வசனம் கடைசி வாசிங்க. இதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால அது என்ன டென்ஸ் சொல்லுங்க. என்ன டென்ஸ்? பாஸ்ட். என்ன காலம்? இறந்த காலம். லாசர் எந்த காலத்துல இருக்கிறாரு? அவரு இறந்தே போயிட்டாரு. இறந்த காலத்துல தான் அவர் என்ன செய்யறாரு இருக்கிறார். இது எதை சொல்றாரு? இறந்த காலத்தை பற்றி எனக்கு செவி. அடுத்தது பாருங்களேன் 42ல செவி கொடுக்கிறீர். செவி கொடுக்கிறீர் என்ன டென்ஸ்? நிகழ்காலம். அடுத்தது நீர் என்னை அனுப்பினதை விசுவாசிக்கும்படியாக. இது என்ன காலம்? புரியுதுங்களா? 3 காலங்கள் இங்கே இருக்கு. 3 காலங்கள். கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அவர் என்ன செய்யறாரு? பேசுகிறார். கடந்த காலத்தை பேசும்போது எதை பேசுறாரு? என்ன சொல்றாரு? அந்த விசுவாசத்துல ஒரு உறுதிப்பாடு அவருக்கு இருக்குது. விசுவாசத்துல என்ன இருக்குது? ஒரு உறுதிப்பாடு இருக்கு. அடுத்த நிகழ்காலத்தை பத்தி பேசுற. நீ எனக்கு செவி கொடுக்கிறீர். அந்த நிஜமான இடத்துல வந்து அவர் என்ன செய்யறாரு? யோசிப்ப நிறைய பேர் நம்ம வந்து விசுவாசிக்கிறோம் மனசுக்குள்ள. அதாவது நீ எனக்கு செவி கொடுத்து விசுவாசிக்கிறோம். ஆனா அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது என்ன செய்ய முடியவில்லை. விசுவாசிக்க ஆண்டவரே நீ எனக்கு இப்ப செவி கொடுக்கிறீர். உயிரோடு எழுந்திருப்பான்னு ஆண்டவர் சொல்லும் போது மரியாள் மாத்தாள் சொல்ற, ஆமா ஆண்டவரே அவன் கடைசி நாள் என்ன செய்வான்? இவங்க விசுவாசத்தை இப்ப காட்ட முடியாது. எங்க கொண்டு போறாங்க?
எதிர்காலத்துக்கு கொண்டு போறாங்க. ஒண்ணு கடந்த காலம், இல்லைன்னா நீர் இங்கே இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காதுன்னு ஒண்ணு கடந்த காலத்தை பத்தி பேசும். ஆமாண்டவரே அவன் உயிர்த்தெழுகிற நாள்ல என்ன செய்வான், இவனு எதிர்காலத்தை பேசுவான். நிகழ்காலத்தை அது ஒருபோதும் என்ன செய்யாது. ஆண்டவர் முக்காலத்தில் பேசுகிறார். ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார், செவி கொடுக்கிறார். இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல முன்னாடி இருக்கிற ஜனங்கள்லாம் விசுவாசிக்க போகிறார். விசுவாசத்துக்கு ஒரு உறுதி இருக்குமானால், அந்த உறுதியான விசுவாசம் நிகழ்காலத்துல நிஜமா வெளிப்படுமானால், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த விசுவாசம் தொற்றி பிடிக்கும். ஏதோ ஒரு வைரஸ் ஃபீவர் தான், தும்முனா மூச்சு விட்டா எல்லாம் பற்றி பிடிக்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மையான விசுவாசம், பவுல் கட்டப்பட்டிருந்த போது சிறைச்சாலையில் இருந்த மற்றவர்களுக்கு அந்த விசுவாசம் போனது போல, நம்முடைய உறுதியான விசுவாசம் வெளியில நிஜமான ஸ்பாட்ல வந்து நம்ம அறிக்கை பண்ணும்போது மற்றவர்களும் விசுவாசம் பண்ணவர்களாக மாறுவாங்க. எல்லாரும் போக எல்லாரும் தெரியுமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார்கள். பிதாவே செவி கொடுத்து ஜெபத்துல ஒரு காரியத்தை நீங்க முடிச்சிருங்க. ஜெபத்துல முடிஞ்சு போன காரியம் நிஜத்துல முடியறதுக்காக ஒரு விசுவாசத்தை நீங்க என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. ஜெபத்துல நீங்கள் எவைகளை ஆண்டவரத்துல கேட்பீர்களோ, ஜெபத்துல நீங்கள் எவைகளை கட்டவிழ்த்து விடுவீர்களோ, அவைகள் நிஜத்துல நிகழ்காலத்துல அது அப்படியே நடக்கும். அது அடுத்தவர்களுக்கு பெரிய விசுவாசத்தினுடைய மாதிரியாக அது மாறும். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல இந்த கரங்களை உயர்த்துவோமா? இந்த கரங்களை உயர்த்தி ஆபிரகாம போல நான் நம்புவேன், ஈசாக்க போல நான் நம்புவேன். ஆபிரகாம போல நான் நம்புவேன், ஈசாக்க போல நான் நம்புவேன். ஒன்றுமே இல்லை நான் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். ஒன்றுமே இல்லை நான் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே சொல்லுவோமா? நான் நம்புவேன், நான் நம்புவேன். என் நம்பிக்கையே உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை கூட்டி நடத்துது. சொல்லுவோமா? உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை கூட்டி நடத்துது. நான் நம்புவேன், நான் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புவேன், நான் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். அண்ணால போல நான் நம்புவேன், ரூத்த போல நான் நம்புவேன். சொல்லுவோமா? அண்ணால போல நான் நம்புவேன், ரூத்த போல நான் நம்புவேன். நான் நம்புவேன், இயேசுவை உங்களைத்தானே நேசித்தோர் விலகி நான் நம்புவேன். இயேசுவை உங்களைத்தானே நம்புவேன். நான் நம்புவேன், நான் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், நான் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். சொல்லுவோமா? நான் நம்புவேன், நான் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
ரெண்டு கரங்களை கத்திருக்கிறாரா நீங்க உயர்த்தி இருக்கும் போது அந்த நம்பிக்கையை கொடுத்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். அந்த நம்பிக்கையிலே நீங்கள் இறங்கி நடந்தால் கடலும் உங்கள் காலடிக்கு கீழாக வந்துவிடும். அந்த நம்பிக்கையில நீங்க இறங்கி நடந்தா உங்களை அசைக்க எந்த காற்றுக்கும் சூறாவளிக்க முடியாது. அந்த நம்பிக்கையில நீங்க இறங்கி நடந்தா யோர்தான் குவிந்து உங்களை வரவேற்கும். அந்த நம்பிக்கையில நீங்க இறங்கி நடந்தா சமுத்திரம் பிளந்து உங்களுக்கு வழி கொடுக்கும். அந்த நம்பிக்கையில நீங்க கடல் மேல கூட நடக்கலாம். அந்த நம்பிக்கையில நீங்க நடந்தீங்கன்னா எரிய கூட உங்களை தடுத்து தடை செய்து விட முடியாது. எல்லாம் இடிந்து உங்களுக்கு வழி விட்டு உலகின்று உங்களுக்கு வழி கொடுக்கும். அந்த நம்பிக்கை காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு பெரும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த நம்பிக்கை பஞ்ச காலத்துல வெட்டாந்தலையில விதைக்கப்பட்ட பயிர்களை விளைவிக்கும். அந்த நம்பிக்கை அது தேவனால உண்டாயிருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு எதிராக ஃபார்வர்ட் வர முடியாது. அந்த நம்பிக்கைக்கு எதிராக நேச்சார் ஜெயம் பெற முடியாது. அந்த நம்பிக்கைக்கு எதிராக திகிலாத் பேச வர முடியாது. எந்த ராசாகே என்கிற மந்திரி அந்த நம்பிக்கைக்கு எதிராக வந்து பேசிவிட முடியாது. கர்த்தரை நம்பினவர்கள் ஜெயித்தார்கள். கர்த்தரை நம்பினவர்கள் புது பலன் அடைந்தார்கள். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஊற்றப்படுவதாக. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாத ஆகினாலே வெட்கப்படாத இந்த ஆண்டோடைய வார்த்தை ஏதோ சாதாரணமா வந்த வார்த்தை அல்ல, எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றுவதற்காக வந்த வார்த்தை. இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயே கிரியை செய்ய இப்பொழுதே ஆரம்பிக்கத்தக்கதாக எல்லாரையும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய தாசன் சாம் அவர்கள் ஜெபிப்பார்கள். தேங்க்யூ ஜீசஸ். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தர்மியான ஓய்வு நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த எங்களுடைய நம்பிக்கை யார் மேலப்பா? ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில இயேசுவே எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய விசுவாசம் தகப்பனே உம்மை சார்ந்து இருக்கணும். ஆண்டவரே தகப்பனே இயேசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே நாங்கள் ஆண்டவரே இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு கல் தடையாக இருப்பது தகப்பனே. அதே படகு தான், அதே வலைதான். ஆனா நீங்க சொன்ன இடத்துல தகப்பனே அவள் ஆண்டவரை கீழ்ப்படிந்து இயேசுவே ஆண்டவரே அந்த மீனை நீங்க பிடிச்சு தரலங்கப்பா, அவங்களே தான் பிடித்தாங்க. ஆனா நீ சொன்ன இடத்துல ஆண்டவரே அந்த வலையை பிடித்தார்கள். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் யோவானில் இன்று நாங்கள் அறிந்த காரியங்கள் கேட்ட காரியங்கள் இயேசுப்பா ஆண்டவரே மத்தியில இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். ரொம்ப கிட்டதான் க்ளோஸா இருக்கிற இடத்துல தான் இயேசுப்பா உங்களுடைய வாழ்க்கையும் தகப்பனே ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அநேக தடைகள் இருப்பது உண்டப்பா. அந்த தடைகளை ஆண்டவரை எடுக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீ சொல்லுகிற இடத்துல ஆண்டவரை வலையை விரிக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஏசப்பா உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நம்புறோம் தகப்பன. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் நினைத்தது ஆண்டவரே, நீர் முன் குறித்தது நீர் செய்து முடிப்பீர் என நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே. நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். ஆண்டவரே நாங்க நம்புறோம்ப்பா, என்னோட வாழ்க்கையில இருக்கிற தடைகளை நாங்கள் விளக்குகிற இயேசுவே, விட வேண்டிய காரியங்களை நாங்க விட்டு விடுறோம் தகப்பனே. அறிக்கையிடுங்க தேவஜனமே, சொல்லுங்க. நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு தடை இருப்பதுண்டு, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு கல் இருப்பதுண்டு. ஆண்டவரே நாங்கள் விட வேண்டியதை விட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய விசுவாசம் தகப்பனே எங்களுடைய பலனை சார்ந்ததாக இராமல் இயேசுவே முழுவதும் உம்மை சார்ந்து இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இந்த அருமையான ஓய்வு நாளில ஆண்டவரே இந்த ஆராதனையில கலந்து கொள்ள ஆண்டவரே நீர்
கொடுத்த இந்த வாய்ப்பை ஆண்டவரே நாங்கள் ஒரு பாக்கியமாக ஸ்லாக்கியமாக எண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் தகப்பன் அநேக விட வேண்டிய காரியங்கள் இருக்கும் இயேசுவே. ஆண்டவரே, அதை விட்டு விட்டு தகப்பன உம்முடைய தகப்பனை நீர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் மாற தேவனுடைய கிருபை அனுகிரகம் பாராட்டுவனமாய் ஜெபிக்கிறேன் இயேசுவே. உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய ஈவுக்காய், உம்முடைய தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க பாதத்துல உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே தகப்பனே. ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் சந்திங்க. அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்க பாதபடியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இது திருவிழந்த நேரம். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஒரு விசை கூட உடைய ரத்தத்தினால என்ன கழுவி சுத்திகரிங்கப்பா. அடிக்கடி சொல்லுவேன், எல்லாராதனையும் ஆண்டவருக்கு பக்கத்துல நம்மளை கொண்டு வரும். திருவந்த ஆராதனை மட்டும்தான் ஆண்டவரையே நமக்குள்ள கொண்டு வரும். நம்முடைய ரத்தத்தோடு நம்முடைய மாம்சத்தோடு கலக்கக்கூடிய இந்த மகிமையான ஆராதனையில ஆண்டவர் தொடர்ந்து இடைபடுவாராக. பிரைஸ் லார்ட். கண்ணத்தில் அறைந்த பாவியேலும் கொடும் பாவி நானல்லவோ, காட்டி கொடுத்த யூதாசிலும் கொடும் நீசன் நானல்லவா. கண்ணத்தில் அறைந்த பாவியேலும் கொடும் பாவி நானல்லவா, காட்டி கொடுத்த யூதாசிலும் கொடும் நீசன் நானல்லவா. சிலுவையே சிலுவையே என் நேசர் செய்த பாவம் என்னவோ. சிலுவையே சிலுவையே என் நேசர் செய்த பாவம் என்னவோ. பாவி நான் இருக்க பரிசுத்தர் பலியாவதோ, பாவி நான் இருக்க பரிசுத்தர் பலியாவதோ. சிலுவையே சிலுவையே என் நேசர் செய்த பாவம் என்னவோ. படைத்த நேசரை மறந்தவனாய் என் பாவத்தில் நான் அலைந்தேன். பரிசுத்தர் தோள் மீது பார சிலுவையை நானே ஏற்றி வைத்தேன். சொல்லுவோமா? படைத்த நேசரை மறந்தவளாய் என் பாவத்தில் நான் அலைந்தேன். பரிசுத்தர் தோள் மீது பார சிலுவை நானே தூக்கி வைத்தேன். சிலுவையே சிலுவையே என் நேசர் செய்த பாவம் என்னவோ. சிலுவையே சிலுவையே என் நேசர் செய்த பாவம் என்னவோ. பாவி நான் இருக்க
செய்த சிலுவையே சிலுவையே என் நேசர் செய்த பாவம் நன்றி நன்றி ஐயா, 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 கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்படியே எழுப்பி நிற்போமா? வெளியே இருக்கிற பிள்ளைகள்லாம் உள்ள வாங்க. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உள்ளத்தில் ஆழ்கிறது நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தினீரே. கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. ஒரே குரல்ல உள்ளத்திர ஆழத்திலிருந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு அன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக.
ஹல்லேலூயா. இந்த 9வது மாதம் முழுவதும் தடைகள் நீங்கி கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு நமக்கு வந்து சேர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். சந்தோஷமா போக மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவார். God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி நம்முடைய திருச்சபைக்கு இன்னைக்கு வந்து ஆராதித்து அந்த மகிமைப்படுத்திய கர்த்தருடைய தாசனே வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தை திருச்சபையின் சார்பில் மீண்டும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். நீங்க ஒரு வாழ்த்து சொல்றதா சொல்லிடுங்க. என்ன சொல்லுங்க? இந்த வாய்ப்பு நிஜமாக சொல்றேன், எனக்கு கிடைத்த பாக்கியம். ஆக்சுவலா ஆராதனை முக்கியம்தான். ஆராதனை காட்டிலும் சத்தியம் வேத வசனம் தான் முக்கியம். வேதம் இப்படியா சொல்கிறது, என் பிள்ளைகள் என் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை அறிகிற சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷம் எனக்கு இல்லை. நம்மளுடைய சத்தியத்துல நடக்கிறது வளர்றதுதான் ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆராதனை வந்து அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குமான்னு எனக்கு தெரியல, இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆராதனை காட்டிலும் சத்தியம் ரொம்ப முக்கியம். உண்மையாலுமே இந்த இடம் நீங்களும் உண்மையாலும் கொடுத்து வச்சவங்க. ஆக்சுவலா உண்மையாலும் கொடுத்து வச்சுங்க. ஏன்னா இது வந்து நான் ஒரு முக ஸ்துதிக்காகவோ பாராட்டுக்காகவோ நான் சொல்லலை. எனக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் எப்படி சொல்லுவேன்னா, ஒரு யூனிவர்சிட்டி உங்க கிட்ட இருக்கு. நீங்களாம் பாக்கியவான்கள். அருமையா இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு பாஸ்டருக்கு நான் உண்மையில நன்றியுள்ளவனா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் பரிசு. வாழ்த்துக்கள்.